ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காய குழம்பு தான். கறி இல்லாமையே கறி குழம்பு டேஸ்ட்டில் வெங்காய குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது 6 சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை போட்டு அதை தாளிச்சுக்கிடலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு போட்டிருக்கேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு கட் பண்ணி அது கூடவே போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வதங்கினதுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பரட்டி விட்டாச்சு. அது கூட உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்ல கண்ணாடி பதத்துக்கு வரும். பாருங்கள், அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கூட நல்லா வதங்கி வரணும். நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி அதில் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா தக்காளி வேகட்டும், அதுக்காக தான் அது மூடி வச்சு 2 நிமிஷம் கழித்து இப்போது திறந்து பார்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை நைஸாக அமுத்தினோன்னா நல்லா பொடிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், அதுக்கு மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். அதை நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பரட்டி விட்டுக்கலாம். இது காரமாக இருக்க மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகு தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம்னா மசாலெல்லாம் கரெக்டான அளவுக்கு கிரேவிக்கு வர அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். நல்ல கொதி மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2வது 1/2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஏன்னா நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கான குழம்பு தேவை, அதனால 1/2 கப்பு ஊற்றியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சிட்டிகை சின்ன ஜீரகம் பொடி பண்ணது போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு கருவேப்பிலை 1 தண்டு உருவி போட்டிருக்கேன். கருவேப்பிலை நிறைய இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டு வித்தியாசம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதை நல்லா மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் ஊற்றுறேன். நான் ஏற்கனவே கோதுமை தோசை போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு காம்போக்காக வேண்டி தான் இந்த குழம்புக்கு இந்த கோதுமை தோசை சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குங்க தோசை. இது வீட்டிலையே கழுவி காய போட்டு அரைச்சது கோதுமை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு நல்ல சூட்டாகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணலான்னா இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.
இந்த குழம்பு கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். காய்கறியே இல்லைன்னா கூட நாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். கறி குழம்பு வாசனையில் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து கரம் மசாலா அதெல்லாம் தேவைன்னா நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன மசாலா வேணுமோ அதை நம்ம அது போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா போடாமல் பார்த்திங்கன்னா வெந்தயத்தூள் போட்டோன்னா அது வந்து புள்ளி குழம்பு மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தோசையெல்லாம் சுட்டாச்சு, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கான தோசை தான் நான் ஊற்றிக்கிறேன். மாவு கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மாவு 2 பேருக்கு தகுந்த மாதிரி கலக்கி தோசை ஊற்றிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது எந்த அளவுக்கு குழம்பு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இது மாதிரி தான் இருக்கும். இது இன்னும் சட்டியிலே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாயிரும். நம்ம இப்போ சாப்பிட்றதுனால கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தோசை வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்குது. குழம்பு வந்து அருமையாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.